அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி செய்வது என்பது சம்பந்தமாக இப்போது பார்ப்போம். இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட் வந்து வெளி நாடுகள், அதாவது மேற்குலக நாடுகளில் மிகவும் ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். ஸ்ரீலங்காவில் இது எங்களுடைய ஹோட்டல்ஸில் மட்டும்தான் நாங்கள் காலை உணவுடன் பரிமாறுவோம். அதே நேரம் நீங்கள் இதை வீட்டிலையும் செய்து பார்க்கலாம். மிகவும் ஈஸியான ஒரு மெத்தட். நாங்கள் குயிக்காக இது சம்பந்தமான என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றதை ஸ்பானிஷ் ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு கட்டாய முட்டைகள் வேணும். அப்போ நாங்கள் இதில் 3 முட்டை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி சிறு சின்ன துண்டுகளாக வெட்டப்பட்ட உருளைக்கிழங்கு, உள்ளி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டிருக்கு. இந்த கொத்தமல்லி இலையை நாங்கள் வந்து கார்னிஷ்க்கு பாவிக்க போகிறோம். அதே விட எங்களுக்கு உப்பு, மிளகுத்தூள் என்பன கட்டாயம் வேணும். அதோட நாங்கள் அதாவது கறி மசாலா பவுடர் அல்லது நாங்கள் இலங்கையில் கிடைக்கக்கூடிய சில்லி பவுடர் இதை யூஸ் பண்ணலாம். இது எக்ஸ்ட்ராவாக உங்களோட ஸ்பானிஷ் ஆம்லெட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நாங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்ன்றதை முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் உங்களோட இதை ஆன் பண்ணிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு பேனை கொஞ்சம் நேரம் ஹீட்டாக விடுவோம். ஹீட்டாக விட்டுட்டு நாங்கள் பட்டரை போட போகிறோம். அதாவது சின்ன சின்ன வெட்டப்பட்ட உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறோம். என்னன்னு சொன்னால், ஸ்பானிஷ் ஆம்லெட்டில் வதக்கி இருந்தால் அது கொஞ்சம் இன்னும் ருசியாக இருக்கும். அப்படி நாங்கள் வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, முதலாவது பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ண விட்டு அதில் வதக்கி எடுக்க போகிறோம். மெயின் பட்டர் பாவிக்கணும்னா பட்டர் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும், எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக கொடுக்கும். அதாவது எண்ணெயை விட இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் சின்ன பிள்ளைகள் வீடுகளில் விரும்பி சாப்பிடுவார்கள். ரைட், ஓரளவுக்கு வெப்பம் ஏற வலிக்கிட இந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைப்போம். என்னன்னு சொன்னால், கடுமையான ஃப்ளேம்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், உருளைக்கிழங்கு கருத்து இருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், உருளைக்கிழங்கு மட்டும் தான் பொரிக்க போகிறோமா. ஸோ சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட உருளைக்கிழங்க கொஞ்சம் வதக்கி அதேமாதிரி இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் எடுக்கும். என்னன்னு சொன்னால், உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வதங்கி வந்தால் தான் அது இந்த நொறுண்டு இருக்காமல் அவிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஸ்பானிஷ் ஆம்லெட்டில் சாப்பிடவும் ருசியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நொறுண்டு இருக்கும். ஸோ ஒரு 3 நிமிடமாவது இருக்கும். இதை ஓரளவு வதக்கி எடுக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து இவ்வளவு ஓரளவுக்காவது பொன்னிறமாக வந்ததுன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வெந்திருக்கின்ற அர்த்தம். ஸோ இந்த அளவுக்காவது வதக்கி எடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், உருளைக்கிழங்கு ஒரு சின்ன பவுலில் விட்டு கொஞ்சம் நேரம் கூல் பண்ண விடுவோம். ஸோ இப்போ நான் ஒரு பவுலில் இந்த உருளைக்கிழங்கு வதக்கின துண்டுகளை போவேன். கொஞ்சம் நேரம் கூல் பண்ணி விடட்டும். வந்த பிறகு நாங்கள் மிச்ச இன்க்ரீடியன்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்பானிஷ் ஆம்லெட்டை கண்டிப்பாக செய்வோம். அடுத்து நாங்கள் இந்த முட்டையில் உடைச்சி ஒண்டா போட்டு கொஞ்சம் நேரம் பீட் பண்ணணும். முட்டையில் வந்து ஈஸி, அதை விளிம்பில் தட்டி போட்டு உடைச்சி போடுங்க. உடைக்கப்பட்ட முட்டையை என்ன செய்யணும்னு சொன்னால், எக் பீட்டர் அல்லது விஸ்கால வடிவாக பீட் பண்ணணும். பீட் பண்ணால் உங்களுக்கு தெரியும், அந்த முட்டை வந்து கொஞ்சம் இழுபடாமல் சாஃப்டாக வரும். கொஞ்சம் நேரம் கண்டினியூவாக பீட் பண்ணிக்கொண்டே இருக்கும். இப்போ முட்டை நல்லா அழகாக பீட் பண்ணி எடுத்துருக்கோம், சாஃப்டாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நாங்கள் ஒன்றா போட்டு திருப்பி ஒருக்கா பீட் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கு தேவையான சகல இன்க்ரீடியன்ஸை இப்போ நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி முடிஞ்சோன்னா, மிளகு வந்து ஒரு அரை தேக்கரண்டி போடுங்க. அரை தேக்கரண்டி. அதே மாதிரி சால்ட் அரை தேக்கரண்டி. கறி பவுடர் அரை தேக்கரண்டி. இவ்வளோத்தையும் போட்டுட்டு நாங்கள் திருப்பி அதை பீட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்னு சொன்னால், சரியாக ப்ரொப்போர்ஷனில் இது வந்து கலந்துருக்கும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சில பகுதிகளில் கூட பல்காக நிற்கும். எனவே நாங்கள் வடிவக்க
விஸ்கால இருக்கிறத மிக்ஸ் பண்ணலாம். எல்லா இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், வடிவாக பீட் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சிறு துண்டுகளாக வதக்கின உருளைக்கிழங்கை நாங்கள் இந்த மிக்ஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் அதை கொஞ்சம் கூல் பண்ண விட்டு நாங்கள் என்ன சொன்னால் இது கூல் பண்ணாட்டி இந்த சூடோட இருந்ததுன்னா என்ன செய்யும், இப்போ நாங்கள் கலந்துருக்க மிக்ஸோட சேர்ந்து முட்டையை கொஞ்சம் அவிய வச்சுக்கிறோம். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், இதையும் சேர்த்து ஒருக்கா வடிவாக மிக்ஸ் பண்ண போகிறோம் முட்டை பொரிக்கணும். இப்போ எல்லாம் வடிவாக மிக்ஸ் ஆகிடுது. இனி நாங்கள் இதை நேரடியாக என்ன செய்ய போகிறோம், பேனில் இட்டு பொரிக்க போகிறோம். ஸோ நாங்கள் ஏற்கனவே முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முட்டையை பொரிக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே மெல்ட் பண்ணப்பட்ட பட்டர் பேனில் இருக்குது. அப்போ கொஞ்சம் ஃப்ளேமை குறைக்கணும். கடுமையான ஃப்ளேம்னு சொன்னால் என்ன செய்யும்னு சொன்னால் எரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. எனவே ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிட்டு நாங்கள் இந்த அடித்து வச்சுருந்த மிக்ஸை வந்து பேனில் பட்டர் எல்லா பக்கம் ஈவனாக பரவின பிறகு அதை இதில் ஊற்றுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட் வந்து திக்காக தான் இருக்கும். நாங்கள் வீட்டில் செய்கிற நார்மல் ஆம்லெட் மாதிரி இருக்க போகிறதில்ல. என்னென்னு சொன்னால் என்ன நடக்குமென்னு சொன்னால் இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட்டில் வந்து இவ்வளோ மிக்ஸும் இருக்கிறபடியே இவன் திக்காக தான் இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கலந்து ஒரு திக்கான காம்போனண்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வேக விட்டால் தான் கீழ்ப்பக்கம் அழகாக ப்ரௌனாக வேகி வரும். அதே மாதிரி நாங்கள் இப்போ இந்த பக்கத்தை மாற்றிட்டு மற்ற பக்கமும் அழகாக இதே மாதிரி பொரிச்செடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை வெந்திருக்கு. நாங்கள் இனி இதே பேனண்ட மற்ற பக்கம் திருப்பி போட்டு அந்த மேற்பக்கம் வேக விட்டோம்னு சொன்னால் ஒரு அழகான ஸ்பானிஷ் ஆம்லெட் வரும். ஸோ ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி ஆகிட்டு 2 பக்கம் நாங்கள் மாற்றி பொரிச்சு எடுத்துருக்கிறோம். அழகாக வந்திருக்கு. நாங்கள் இனி கார்னிஷ் பண்ணுவோம். கார்னிஷுக்கு நாங்கள் க்ரீன் லீவ்ஸை ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். என்ன சொன்ன ஒரு லைட் காம்பினேஷன் இருக்கணும். ஸோ 2 tomato pieces, அதுக்கு மேலே coriander leaf அழகாக வச்சு கார்னிஷ் பண்ணலாம். வெரி சிம்பிள் மெனு. ஆனால் நீங்கள் இது செய்ய இன்னொன்று யோசிக்கலாம். நீங்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் வந்து நீங்கள் தாளிச்சுட்டு போட்டிங்கன்னாலும் இன்னும் வித்தியாசமான ருசியை கொடுக்கும். இது ஒரு சிம்பிள் மெனு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக வெந்து வந்திருக்கு. அழகாக கார்னிஷ் பண்ணி நன்றி.